இன்றைக்கு 1938 யார் நம்மை எதிர்த்தார்களோ, யார் ஆதிக்க இந்தியை திணித்தார்களோ, அவர்கள் பல்வேறு வடிவங்களாக மாறி அன்றைக்கு ஜனசங்கம், இன்றைக்கு RSS, பாஜக என்ற அடிப்படையிலே இன்றைக்கு எப்படியாவது இந்தியாவை சிதறுண்டு செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த காரியத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். நாம் யாரும் பிரிவினையை விரும்பவில்லை. முதல்ல இந்திய நாடு என்பது ஒரு நாடு அல்ல அப்படின்ற கருத்தை பாஜக RSS ஒத்துக்கிறணும். இந்தியா என்பது பல்வேறு மாநிலங்களின் தொகுப்பு ஒன்றியம் தான் இந்தியா. அதைத்தான் ஜவஹர்லால் நேரு சொன்னார்கள், வேற்றுமையில் ஒற்றுமை. பல்வேறு கலாச்சாரம், பல்வேறு பண்பாடு, பல்வேறு நாகரிகம், பல்வேறு மொழிகள், கலாச்சாரம் கொண்ட பல்வேறு தேசிய இனங்களுடைய ஒரு தொகுப்பு தான் இந்தியா என்பதை முதலில் ஒத்துக்கொள்ள வேண்டும். அதே அவங்க ஒத்துக்கிற மறுக்கிறாங்க. அப்படி மறுக்கிறதுடைய விளைவுதான் தொடர்ச்சியாக எந்த வகையிலாவது இந்தியை திணிக்க வேண்டும். நாம் இந்திய யாரும் படிக்கிறத வேணான்னு சொல்லல, நீ கட்டாயமாக திணிப்பேன் என்று சொல்வதைத்தான் தொடர்ச்சியாக இருக்கிறோம். இன்னைக்கு நீங்க மிரட்ட உச்சகட்டத்துக்கு வந்திருக்கீங்க. ஜவஹர்லால் நேரு அவர்கள் உலக தலைவர், உலக நாடுகளின் தலைவர், ஆசியா கண்டத்துடைய தலைவராக இருந்தவர். அவர் பிரதமராக இருக்கும் போது இந்திய திணிப்பு போராட்டம், மிகப்பெரிய போர் நடந்து சுதந்திர இந்தியாவில் தமிழ்நாட்டில் முத ராணுவம் வந்து, ராணுவத்துக்கு முன்னாடிய மாணவர்கள்லாம் தன் மார்பகத்தை சிவகங்கை ராஜேந்திரன் போன்றவர்கள் மார்பகத்தை காட்டி துப்பாக்கி குண்டுக்கு முன்னாடி இந்திய எதிர்ப்பேன் அப்படின்ற உலகத்திலேயே இந்தியை எதிர்த்து துப்பாக்கி குண்டுக்கு மார்பு காட்டிய மரபர்களுடைய பெரியார் மண் தான் தமிழ்நாடு. நீ அதை மறந்துட்டு இப்ப யாரோ கத்துக்கூட்டி போய் அண்ணாமலையெல்லாம் வந்து மிரட்டி பார்க்கிற. ஆட்டுப்புழுக்கு அண்ணாமலை வந்து நீ மிரட்டி பார்த்தா இங்க பயந்துருவ மாட்டாங்க. நாங்க யாரையெல்லாம் சந்தித்த இயக்கம் இந்த திராவிட இயக்கம். அதே ஜவஹர்லால் நேரு நான்சென்ஸ் சொல்றதற்காக சென்னையில கருப்பு கொடி காட்டி மன்னிப்பு கேட்க வைத்த இயக்கம்டா திராவிட இயக்கம், பெரியார் இயக்கம். அந்த ஜவஹர்லால் நேரு அவர்களே தமிழ்நாட்டுடைய இந்திய எதிர்ப்பு போரை கண்டு மிரண்டு போய் இந்தி பேசாத மாநில மக்கள் விரும்புகின்ற வரை நாங்கள் இந்தியை திணிக்க மாட்டோம் என்று நாங்கள் சொல்ல வைத்தது பெரியார் இயக்கம், திராவிட இயக்கம். நீ என்னமோ உலக தலைவர் என்ற மோடிய மாட்டு மூத்திரத்தை குடிச்சுக்கிட்டு இருக்க போய் உலக தலைவரா? 56 அங்க இந்த மொழி கொள்கை மும்மொழி கொள்கைன்றாங்களே. ஒரே ஒரு சின்ன உதாரணம், பத்திரிகை படிச்சுட்டு இருக்கீங்க, சாலையில போக்குவரத்துல போயிட்டு கேளுங்க, தினசரி பத்திரிகை படிக்கிறீங்க, தொலைக்காட்சி பாக்குறீங்க. மும்மொழி கொள்கை படித்தவன் தினசரி கையிலையும் காலிலையும் விலங்கு போட்டு அமெரிக்கா ட்ரம்ப், பஞ்சாப்காரனைய குஜராத்துக்காரனை அனுப்பிச்சிருக்கானே தவிர இருமொழி கொள்கையை கற்ற தமிழ்ல ஒருத்தனாவது இதுவரைக்கும் கையில கால விலங்கு போட்டு வந்திருக்கானடா. இதாண்டா அண்ணா கற்று தந்த இருமொழி கொள்கை, வேற ஒன்னும் உதாரணம் இல்லை. இன்னைக்கு 60 கோடி பேர் திருவண்ணியில போய் புளிச்சவன் பெருமைப்படுத்திக்கிறாங்க. தமிழ்நாட்டில இருந்து ஒருத்தன் போயிருக்கானா? அவன் சுகாதார நிறுவனமே சொல்லிட்டேன், அது மாதிரி ஒரு மோசமான வியாதி வரக்கூடிய ஆடு மாடுல வரக்கூடிய நோய் வரப்போதுட்டான். மும்மொழி கொள்கை படிச்சுட்டு அங்க போய் கிடக்கான். 60 கோடி பேருக்கும் கழிப்பறை இல்லைங்க. 60 கோடி பேருக்கும் சாதாரண சிறுநீர் உபாதை பண்ணக்கூடிய அந்த இடம் கழிப்பறை கூட கிடையாது, சாப்பாட்டு இல்லை. 60 கோடி பேர் அங்க இருக்க. அது அங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர் சொல்றாரு நல்ல புனிதமான நீர்ன்றாரு. தினசரி நீ அந்த நீர் தான் குடிக்கணும். பத்திரிகையாளரை கூப்பிட்டு, தொலைக்காட்சியாளரை கூப்பிட்டு அந்த தண்ணி தான் நீ குடிக்க பார்ப்பான். மோடி கொடு, அண்ணாமலைக்கு அனுப்பிச்சு விடு. குடிச்சிட்டு போயிருக்கா பாரு 60 கோடி பேர். இதாண்டா நீங்க வைக்கிற மும்மொழி கொள்கை. இன்னைக்கு 50,000 பேர் பொறியாளர்கள் அமெரிக்கால இருக்கிறான். தமிழர்கள் 20,000 மருத்துவர்கள் இருக்கிறான். சாதாரண நேரு சொன்ன மாதிரி சாதாரண சாமானிய மாட்டு பிள்ளைகள். அதற்கு காரணம் திராவிட இயக்கம். ராஜாஜி கொண்டு வந்தார்ல குலக்கல்வி திட்டம், ஐயா தானே இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் எந்த தலைவர் இந்த சைமன் அண்ணாமலைக்குள்ள இந்த வரலாறு தெரியுமாடா? அன்னைக்கே நீலாம்
ஆடு மேய்க்கிறவன் ஆடு வேலை பார்த்துருக்கணும், மாடு மேய்க்கிறவன் மாடு வேலை தான் பார்த்துருக்கணும். பெரியார் என்ற ஒரு பெரிய தலைவர் நமக்கு இல்லை என்றால் நம்மளா எங்க இருந்திருப்போம்? ராஜாஜி கொண்டு வந்த இந்த இன்னைக்கு புதிய கல்விக் கொள்கை இருக்கு பார்த்தியா, அதுதான் என்னை கொண்டு வந்தார். அப்ப தந்தை பெரியார் தான் குலக்கல்வி திட்டத்தை கடுமையாக எதிர்த்து பேரறிஞர் அண்ணா அவர்களும் திராவிட முன்னேற்ற கழகம், திராவிடர் கழகம் இரட்டை குழல் துப்பாக்கி என்ற அடிப்படையில் அன்னைக்கு மிகப்பெரிய போர்க்களத்தை தமிழகத்தில் உருவாக்கி பச்சை தமிழர் காமராஜரை குடியாத்தத்தில் தேர்தலில் பச்சை தமிழர் காமராஜரை வெற்றி பெற வச்சோம்னு சொல்லி காமராஜரை கொண்டு வந்து பச்சை தமிழர் காமராஜரை குடியாத்தத்தில் வெற்றி பெற வைத்து குணாலா மணாலா குலக்குழுந்தே வென்று வா சென்று வான்னு அண்ணா எழுதினார். அது கம்யூனிஸ்ட் கோட்டை கோதண்டராமன் நிற்கிறாரு. அண்ணாவும் பெரியாரும் தினத்தந்தியில கார்ட்டூன் போட்டிருக்கான், பழைய தினத்தந்தியில கார்ட்டூனு. அண்ணாவும் பெரியாரும் ரெண்டு பேரும் சாரட்டோட்டில் கூட்டு போறாங்க காமராஜர் உட்கார வச்சு. அது எதுனா காரணம்? குலத்தொழில். அப்ப என்ன தொழில் பண்ணாலும் அதான் மகன் பண்ணணும். அதான் ராஜாஜி கொண்டு வந்த திட்டம், குலக்கல்வி திட்டம். 5000 பள்ளிக்கூடங்களை மூடினார். ஆனால் ஐயா அவர்கள் அதை தெரிந்து நம்முடைய தமிழன் எதிர்காலம் என்ன ஆகும், காமராஜரை தூக்குவோம், பச்சை தமிழர் காமராஜரை வெற்றி பெற வைத்து அன்றைக்கு முதலமைச்சர் ஆக்கணும்னு ஐயா நான் என்ன செய்யணும்? முதல் வேலை நீங்க ஒன்றும் செய்ய வேணாம், ராஜாஜி ஊர்ல பள்ளிக்கூடத்தை கூட திறக்கணும். ராஜாஜி 5000 பள்ளிக்கூடங்களை மூடினார். பெரியாருடைய அறிவுரையை கேட்டு காமராஜர் 15000 பள்ளிக்கூடங்களை திறந்தார். அதுதான் பெரியார். பெரியார்னா என்னமோ நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த மண்ணில் பெரியார் போட்ட விதை இருக்கு பார்த்தியா, அது என்னைக்குமே யாராலையும் அழிக்க முடியாது. காரணம் மக்களுக்கான விதை. இந்த மண்ணில் மனிதர்கள் வாழ்வதற்கான விதை. இந்த மண்ணில் சமத்துவம் சமூக நீதி நிலைபெறுவதற்கான விதை. அதனால இன்றைக்கு கல்வி அமைச்சருடைய அடாவடித்தனமான பேச்சு, அவமானமான பேச்சு, ஜனநாயக நாட்டில் நாங்க வேணான்னு சொல்றோம், இந்த மொழியை தான் நீ படிக்கணும்னு சொல்ற, இந்த கறி தான் நீ சாப்பிடணும்னு சொல்ற, நீ யார எங்களை கறி சாப்பிடணும்னு சொல்ற, இந்த கறி தான் சாப்பிடணும், இந்த மொழி தான் நீ படிக்கணும், நீ ஹிஜாப் அணியாத, எங்க உடையை அணியாதன்ற, எங்க உணவு பழக்கத்தில் கை வைக்கிற, எங்க மொழியில கை வைக்கிற, இதெல்லாம் இந்த அதிகாரம் உனக்கு யார்? நீ யார்? பண்ணனா பாசிஸ்டமா, சர்வதிகாரமா, எதாச்சரியாரமா? நாங்க எத்தனை சர்வதிகாரியை பார்த்தவங்க. இந்திரா காந்தி அம்மையார் அவர்களே நெருக்கடி நிலையை கொண்டு வந்தார். அந்த நெருக்கடி நிலை என்ற பெரும் நெருப்புல தான் நம்முடைய இன்றைய திராவிட மாடல் தளபதி ஸ்டாலின் அவர்கள் சிறையில் இருந்தாங்க. கருத்து சுதந்திரம் பறிக்கப்பட்டது, எழுத்து சுதந்திரம் பறிக்கப்பட்டது. அதை எதிர்த்து இந்தியாவிலே அன்றைக்கு ஆளுங்கட்சி திமுக தான், கலைஞர் தான் சட்டமன்றத்திலும் திமுக பொதுக்குழுவையும் இந்திரா காந்தி அவர்களே நீங்கள் கொண்டு வந்த நெருக்கடியை திரும்ப பெறுங்கள் என்று சொல்லி ஆட்சி அன்றைக்கு திமுக ஆட்சி பறிவுள்ளது. நெருக்கடியை எதிர்த்து அதே இந்திரா காந்தி அம்மையார் அவருக்கு மதுரை கருப்பு கொடி காட்டினார். ஆப்ஜான் எங்களோட இருக்காரு. கருப்பு கொடினா அண்ணாமலை கலைஞருடைய பரிபாச ஆயிரம் எங்களுக்கு தான் புரியும். நாளை காலை கழக தோழர்களே கொடியுடன் வாருங்கன்னா நாங்க எதோட வருவோம் எங்களுக்கு தான் தெரியும். இந்த கருப்பு கொடி வரலாறு வேல்முறையில தெரிஞ்சுக்கிறங்க. அதெல்லாம் அண்ணாமலை தெரியாதனாலதான் மிரட்டி பார்க்கிறார் அண்ணாமலை நம்மள. அதனால 2வது இந்திய எதிர்ப்பு போறா, 3வது இந்திய எதிர்ப்பு போறா. நீ இப்படியே போனா ஒரு ஒன்றிய அமைச்சர் கூட தமிழ்நாட்டுக்கு வந்து திரும்ப முடியாத அண்ணாமலை எச்சரிக்கை தொடங்கிருச்சு. பொள்ளாச்சியில இன்னைக்கு இந்தியா அழிச்சுட்டாங்க. ஆர்ப்பாட்டம் நடந்துகிட்டு இருக்கும்போது உணர்ச்சி போட்டான். நம்மால் எந்திரிச்சு போய் இந்திய புகையினை வண்டி நிலையத்துக்கு போயிட்டான். அதனால நீ பேசுறதுல ஒரு அடிப்படை உண்மை வேண்டும் மக்களுக்கு. யாதும் ஊரே யாவரும் கேள்வி பேசுற அந்த மொழிக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கியிருக்கா தெரியுமா? நான் படிச்ச நண்பர்களை கேட்கிறேன். யாதும் ஊரே யாவரும் கேளீர் எங்க பார்த்தாலும் மோடி ஏமாத்துறதுக்கு. ஆனா நம்முடைய தமிழ் செம்மொழி தமிழுக்கு, இலக்கணம் இலக்கிய வளம் கொண்ட நம்ம தமிழுக்கு ஒன்றிய அரசு தொகை 74 கோடி. சமஸ்கிருதம் பேச்சுவார்த்தையிலே இல்ல, பேச்சு வழக்கிலே கிடையாது, 1488 கோடி. இந்திய நம்ம படிக்காதனால நமக்கு வராத தொகையை நிறுத்தி வச்சிருக்க தொகை எவ்வளவு தெரியுமா? 2100
52 கோடி. அப்ப எவ்வளவு அராஜகத்துக்கு போறான். இந்த நாடு ஒன்னா இருக்குன்னு விரும்புறான், வலிமையா இருக்குன்னு விரும்புறான். நீ இந்த நாட்டை பிரிக்க வேண்டும் அல்லது நாடு சிதறுண்டு போக வேண்டும். மொழியில கை வச்சாதான் நாடு சிதறுண்டு போகும். பாகிஸ்தான் எதற்காக சிதறுண்டுச்சு? மொழி. இன்னைக்கு இலங்கையில இவ்வளவு பெரிய பிரச்சனை காத்து சிங்கள மொழி. அதனால அதவே தான் குடியரசு துணைத் தலைவர் இன்னைக்கு பேசியிருக்காரு. ஒரு நிலத்தை அபகரிக்கிறதுக்கு முன்னாடி கலாச்சாரத்தை அழிக்கணும், அதுக்கு முன்னாடி மொழி அழிச்சிடணும். RSS உடைய தத்துவம் அது. நீ எங்க வேணாலும் செய்யலாம். இன்னும் சில பேர் நம்ம ஊர்ல இருக்கா, இந்தியை நீங்க படிக்கவே விட மாட்டேன்றீங்க, அதனாலதான் நாங்க வேலை வாய்ப்பு போச்சுட்டான். கேட போயில கிறுக்கு போயிடலாம். ரயில்வே ஸ்டேஷன்ல உட்காந்து பாரு, சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன், மதுரை ரயில்வே ஸ்டேஷன், காலையில உட்காந்து பாரு. உத்தரப்பிரதேசக்காரன் ஹிந்தி படிச்சான் பாரு, அவன் தான் வர்றான். என்ன வேலைக்கு? நம்ம ஊர்ல இருந்து ஹோட்டல் சப்ளையர் யாரு பாரு, எழுத்தாப்புல ஹோட்டல் சப்ளையர் பாரு, கட்டட வேலைக்கு பாரு, பால வேலைக்கு பாரு. அவன் ஹிந்தி படிச்சிருக்கான். ஹிந்தி படிச்சுடுக்க அங்க வேலை இல்லையாடா? ஹிந்தி படிச்சவன் தான் இங்க வர்றானே. தமிழ்நாட்டில் எங்க பார்த்தாலும் ஹிந்தி படிச்சவன் வேலை இல்லாம வர்றான். ஆங்கிலம் படிச்சிருக்கோம், நம்ம இருமொழி கொள்கை படிச்சிருக்கிறான். இன்னைக்கு நாட்டின் பிரதமர் வெள்ளை மாளிகையில் உட்கார்ந்து ட்ரம்ப் கிட்ட உட்கார்ந்து 2 நிமிஷம் ஆங்கிலத்தில் பேச முடியல. மானங்கட்ட ஒரு பிரதமர். உலக தலைவர் சொல்றாங்க. உலக தலைவர் தானே நீ? அந்த கையும் காலும் விலங்கு போட்டு கூட்டு வர்றாங்களே, அவன் இந்திய நாட்டு பிரஜை தானே, ஒவ்வொருக்காரன் தானே, குஜராத் பஞ்சாப்காரன் தானே. ட்ரம்ப் கிட்ட உட்காந்து பேசுறீங்கள, இப்ப இந்த மாதிரி கை காலில் விலங்கு போட்டாம அனுப்புங்க, மனிதாயமான மரபுன்னு சொல்லலாம்ல. அதை கூட சொல்றதுக்கு துணிச்சல் இல்லாத ஒரு நாட்டுடைய பிரதமர் அண்ணாமலை உலக தலைவர். இந்த மிரட்டலுக்கெல்லாம் திராவிட இயக்கம், பெரியார் இயக்கம் அஞ்சாது. அதனால தமிழுக்காக உலகத்திலேயே தன் தேக்கு மர உடல்களை தீ வைத்து கொளுத்தியவன் தமிழன் ஒருவர் தான் உலகத்துல. பௌத்த மதத்துக்காக தான் தீ குளிச்சான், மொழிக்காக தீ குளிச்சவன் உலகத்துல யாருன்னு கேட்டா தமிழன் தான். கீழக்குளூர் சின்னசாமி பக்தவச்சலம் முதலமைச்சர் தான் சென்னைக்கு போயிடுறான். திமுக தொண்டை அண்ணாவுடைய பேச்சை கேட்டு, கலைஞருடைய பேச்சை கேட்டு உணர்ச்சி பூர்வமான தொண்டை கீழக்குளூர் சின்னசாமி சென்னையில போய் முதலமைச்சர் பக்தவச்சல் சாகருக்காக போறான். பக்தவச்சலம் ஊர்ல இல்ல, தென் மாவட்டங்களை சுற்றுப்பயணத்தில் போயிட்டு மாம்பழம் ரயிலில் இறங்குறாரு. அவன் மாம்பழம் ரயிலில் வந்து நின்றுட்டு ஐயா முதலமைச்சர்கிட்ட போறான். போலீஸார் தடுக்கிறாங்க. ஐயா இந்தியை திணிச்சிடாதீங்க, தமிழை வாழ வைங்கன்றான். போலீஸ் முதலமைச்சர் யாரும் வர்றான்னு குடிச்சிட்டு அவன் விசாரிச்சு அனுப்பிச்சுறாங்க. அவன் நேரம் வந்து திருச்சி ரயில்வே இறங்கி மண்ணெண்ணையை ஊற்றிக்கிட்டு ஆதிக்க இந்திய ஒழிப்போம், தமிழை வாழ வைப்போம் என்று சொல்லி தீ குளிச்சவன்டா சின்னசாமி, கீழக்குளூர் சின்னசாமி. அதான் பாரதிதாசன் சொன்னாரு, தமிழாய் சாகின்றாயே தமிழா, தமிழை சாகடிக்கிறவனை சாக செய்யாமல் நீ சாகின்றாயே தமிழாண்டாரு. நாங்க இனிமேல் தீ குளிக்க மாட்டோம். எச்சரிக்கை அண்ணாமலைக்கு. வணக்கம்.